கண்ணை விட்டேன் கண்ணீர் ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள் கிட்ட இருக்கிற மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிடுங்க. ஸோ அட்லீஸ்ட் இன்னும் 2-3 பேருக்கு அந்த வீடியோ போய் சஸ்டன் ஆகும். ஸோ மறக்காமல் லைக்கை மட்டும் நீங்கள் தட்டிட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து நாம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ உங்கள் கிட்ட ரெமினி ஆப் பிரச்சனைக்கு ஜஸ்ட் இந்த ஆப்பில் உங்களுடைய எடிட் பண்ணுற பிக்கை போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேறு இதில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மிஷின் ஓப்பன் பண்ணிட்டு நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து எனக்கு ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தடவை ஃபில் போய்ட்டு உங்களுக்கு பிகு தொகை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப் நீல் போய்ட்டு உங்களுக்கு பிகு தொகை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு கரெக்டாக அந்த கிரே கலரில் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கிரே கலர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நாம் இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அது கீழே ஒரு கிரே கலர் இருக்குது, அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு அதே எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. இப்போ அந்த கிரே கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு மேல் டில்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்து நீங்கள் பண்ண டீல் பண்ணி விட்டுக்குங்க. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாங்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு ஷோ தான், இதுவும் அதே சேமே தான். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும். இப்போ கீழே புதுசு விட்டு மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அதே சேம் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை போய்ட்டு ஃபுல் காம்ப்ரஸாக கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் மான்சல் போய்ட்டு லைட்டாக நம்ம ஃபுல் ஸ்கில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நாம் இது லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதையும் வந்து பண்ணாக்கா அந்த ஆரஞ்சு கலர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிறகு அப்படி நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் போயிட்டு மெல்டில்ட் ஆப்ஷனுக்காக கொடுத்து நீங்கள் பக்கம் டீல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை இங்கே செல்ல போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கேஃபாக இருக்க இடத்துல கரெக்டாக அந்த 10.24 சம்திங் கிட்ட வந்துட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க. இப்போ இந்த பிக் மேலே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, எப்படி கம்ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கை இங்கே செல்ல போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ண டைம் எத்தனை கம்ப்ரெஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த லென்த்தாக ஒரு பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருப்பாருங்க. ஸோ இதே நீங்கள் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டாக வந்து பண்ணாங்க 20.25 சம்திங் கிட்ட வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது மறுபடியும் இங்கே நீங்கள் பேஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி ஸோ இப்போ இந்த லேயருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிக் வந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செல்ல போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ண டைமுக்கு எத்தனை வச்சுட்டோம். இப்போ இந்த கேப் இருக்கிற இடத்துல நாம் இப்போ பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இந்த எஃபெக்ட் ஒரு பிக் இருப்பாருங்க. ஜஸ்ட்டு அந்த லேயர் கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம கேஃப் இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கரெக்டாக இப்போ இந்த பிக் மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இது கம்மியாக இருக்குது, அதனால அந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேல் மூவ் லிக்ஸுடைய பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒயிட்டில் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நான் வந்து பிளாக்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டார் கொடுத்து ஸோ உங்களுக்கு பிளாக் கலர் வேணால் அதுக்கு தகுந்த பிளாக் கலர் லிக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் பொசிஷன் கொடுத்தா ஜஸ்ட் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற பிகுக்கு தகுந்த மாதிரி இந்த லிக்ஸுடைய இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து எப்படி அந்த பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் இது இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ நீங்கள் செல்ல போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கா கொடுத்து நீங்கள் குரூப் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கீழ் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் வந்து பணம் உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கலனாக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து பணம் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இருக்கிற இடத்துலே போதும். ஓகே. ஸோ அதனால நான் வந்து பண்ணாக்கா அன்குரூப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பார்த்தா ஒரே ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ இப்படியே இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு லைட்டாக எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே. ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே புஷ்ஷை விட்டு மீட்டை கொடுத்து ஜஸ்ட் இது யூஸ் பண்ணிக்கிற இந்த பிக் வீடியோலாம் நம்ம மீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாது இப்படி ஷோ ஆகும். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போய்ட்டு செல் இந்த செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டு இதை அப்படியே ஒரு மைனஸ் நேட்டிக் இருக்குது நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செல்ல போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு தவசில் போய்ட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இதில் பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது பாருங்கள் அது நீங்கள் செல்ல போய்ட்டு லைட்டில் ஸ்கின் கொடுத்தாக்கா ஜஸ்ட்டு அது வந்து இந்த வீடியோவில் அப்படி ஆட் ஆயிடும். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக ஷார்ட்டாக வேணாக்கா ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற அப்படியே கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு லென்த்தாக வேணால் லென்த்தாக நீங்கள் வந்து பண்ணாக்கா ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லலாம். ஜஸ்ட்டு இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த 2 கீழே கொண்டு வந்துக்குங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அதே டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் போயிட்டு அதே பாக்ஸ் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு 2 புமா இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது எங்கள் பேஸ்ட் போய்ட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக நெக்ஸ்ட்டு 2 புமா இருக்குது அந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த டெம்ப்ளேட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கும். அதே மாதிரி 2 புக் மார்க் நான் எங்கேயும் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே கரெக்டாக இந்த டெம்ப்ளேட்டை இங்கே ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.